ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5 to 6 இயர் குழந்தைகளுக்கான பட்டு பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடி பாவாடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் தைக்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி பாவாடியோட பாவாடைக்கு தான் நம்ம வந்துட்டு அளவெடுத்து கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு 2 மினிட்ஸில் முடிஞ்சது. 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அளவு வேறு எதுவுமே கிடையாது. அதோட அகலம், ஹைட்டு எல்லாமே வந்துட்டு 5 to 6 இயர் குழந்தைகளுக்கும் பக்காவாக அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் மேட்ச் ஆகும். சரிங்களா? எதுவுமே கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும், சைடில் கட் பண்ணணும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ 1 மீட்டர் அப்படின்னா 38 இன்ச்சஸ் இருக்கும். கடையில் சில சமயம் 5 சென்டிமீட்டர் முன்ன பின்ன கட் பண்ணி தருவாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுனா 37 வரைக்கும் சில பேர் கொடுப்பாங்க. ஸோ 38 இன்ச்சஸ் 39 இன்ச்சஸ் அது 1 மீட்டர் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனிங் கிளாத்தில் நம்ம ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, 16 இன்ச்சஸ் அப்படியே வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் எப்படி கொடுப்பாங்க, ரெண்டாக ஃபோல்டடாக இருக்கும். ஸோ மேல் பகுதி ஃபோல்டடாக இருக்கும். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா? ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு ஸ்கர்ட்டுக்கு வேணும் இல்லைங்களா, முன்னால் பின்னால். ஸோ அது வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக கொண்டு போய் ஓவராலாக நம்ம பின்னால் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பட்டு பாவாடை சட்டைக்கு. அப்படிங்கும்போது நம்ம மெயின் கிளாத் வந்து என்னோடய சாரீங்கிறதுனால கட் பாட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நேராக ஒரே பீஸாக எடுத்துட்டேன். அதாவது 1 மீட்டர் கிளாத்து வந்து 38 சென்டிமீட்டர் அகலம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு 56 சென்டிமீட்டர் நான் அப்படியே ஒரே கிளாத்தாக எடுத்துட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், ஃபோல்டடாகவே இருக்குது. ஸோ உங்ககிட்ட கட்டாகி தான் இருக்குது, லைனிங் மாதிரி தான் எங்கிட்ட தனித்தனியாக தான் இருக்குதுன்னா ஓகே, கடைசியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்காது. எப்பவும் போல் மெயின் கிளாத்தை வந்து லைனிங் விட 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் போட்டாச்சு, லைனிங் மேலே 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு மெயின் கிளாத்தை நான் கட் பண்ணி ஈக்குவலாக எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? இப்போது பாடி பாவாடியோட பாவாடை கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போது பாடி பாவாடையில் பாவாடைக்கான ஸ்கர்ட்டுக்கான அந்த பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது இது வந்து நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணினது. பாடிக்கு வந்துட்டு எப்பவுமே லைனிங்கே போட்டுக்குவோங்க. சேம் கலர் இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு வெளியில் எப்பவுமே வந்து தெரியாது, இது தெரியாத மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ எந்த கலராக இருந்தாலும் ஓகே, லைனிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெறும் பாடி மட்டும் தானே ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாடி பாவாடியோட மேல் பாட்டு தான் இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 மீட்டருக்கும் கம்மியாக இருந்தால் போதும் கிளாத்து. ஸோ ஹைட் அண்ட் வித்தை பொறுத்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 22 என் குழந்தையோட சுற்றளவு அப்படின்னா டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 5.4 வரும். அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக. ஸோ 7 இன்ச்சஸ் உங்களுக்கு வரும். நான் வந்து பிரித்து விட்டு நிறைய நாள் இது பட்டு பாவாடிங்கிறதுனால நிறைய நாள் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா 7 இன்ச்சஸ்ங்கிற நான் 8 இன்ச்சஸாகவே வச்சுக்குவேன். ஸோ 8 இன்ச்சஸ் அகலம் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? 8 இன்ச்சஸ் அகலம் உள்ள ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். ஓப்பன், இந்த நேர் ஓப்பன் இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, கழுத்தோட அகலம் எப்போவுமே பாடி பாவாடிக்கு இது நார்மலாக வைக்கிற ட்ரெஸ்ஸஸ் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கழுத்து அகலமாக வைக்கணும். அப்போ தான் மெயினாக நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இது வந்து கழுத்தெல்லாம் குட்டி குட்டி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மெயினாக போடுற ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் அகலமாக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உள்ளே போடுற பாடி வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ அதுக்காக தான் இது வந்து இதோட அளவு இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டரோட அளவு கூட குட்டியாக வைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் டாப் தைக்கும்போது இங்கே பாருங்கள், காமிச்சிடுறேன். ஸ்லீவ்லெஸ் டாப் நான் இது தைச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ்லெஸ் டாப்பை விட இதோட அகலம் கம்மியாக இருந்தால் தான் இந்த மாதிரி உள்ளே போச்சுனா தான் இது வெளியில் தெரியாது குழந்தைகளுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக போடும்போது. ஸோ அதுக்காக தான் நான் மெயின் ரீசன் சொல்கிறேன். நான் எப்பவுமே இந்த பாடி பாவாடியோட பாடி கட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு நான் மெயின் கிளாத்தோட லைனிங், இப்போ இதை நான் கட் பண்ணதுமே இந்த மெயின் கிளாத்தோட லைனிங் நான் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா எனக்கு மறக்காது, அளவுகளும் மறக்காது. நீங்கள் எழுதி வச்சா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் மார்க்கிங் பண்ணும்போதே அடுத்த மெயின் கிளாத்தோட மார்க்கிங்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு தப்பு வராது. சரிங்களா? இப்போ நான் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வைக்கிறதுல கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி பாவாடியோட பாடிக்கு நம்ம எடுக்கிறோம் அளவுகள். சரிங்களா? இப்போ அகலம் நார்மலாக அதோட அளவே எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சஸே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது தப்பு கிடையாது. அகலம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது நம்ம ஃபிட்டிங்கில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அகலம் வந்துட்டு கரெக்டாக 8 இன்ச் அகலம் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போது ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ஹைட் வந்துட்டு ஹைட்டும் ஒன்றும் பெருசாக தெரிவிச்சுக்காதுங்க. 12 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் ஹைட்டு. சரிங்களா? இது வந்து உள்ளே போடுற பாடி. ஸோ அதனால் வந்துட்டு 12 இன்ச்சஸ் ஹைட் ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே காமனான அளவுங்க. இந்த அளவு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு குறையாவோ ஹைட் ஜாஸ்தியாவோ ஹைட் கம்மியாவோ எதுவுமே வராது, கரெக்டாக வரும் இந்த 5 to 6 வயசு குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 2.5 வச்சுக்கோங்க. இல்லை 2.25 2.5 அது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் தான் வைக்கணும். ஆம் ஹோல் எப்பவும் போல் அது காமன் 5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போது கழுத்தோட ஹைட் ரொம்ப முக்கியம். மேலே ஏற்றி வச்சிட்டிங்க, இப்போ 3 இன்ச் 2 இன்ச் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மெயின் கிளாத்தில் வந்துட்டு மறுபடியும் 1.5 தான் வைக்கிற மாதிரி வரும். ஸோ கழுத்து அகலமும் ஹைட்டும் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஷோல்டரும், இந்த அளவுகள் மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ கழுத்தோட ஹைட் நான் எவ்வளோ வைக்கணும்னா 3.25 வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பாடிக்கு 3.25 வச்சேன்னா மெயின் கிளாத் வந்து 3 இன்ச்சஸ் வச்சோன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். பாடி கீழே இருக்கும், மெயின் கிளாத் மேலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு லைனிங்குமே வந்துட்டு வெளியில் தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெயின் கிளாத் கட் பண்ணுறதுக்கு மெயின் கிளாத்தோட லைனிங் கட் பண்ணும்போது இதுவும் பாடி கட் பண்ணும்போதே மெயின் கிளாத்தோட லைனிங்கும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கழுத்து எப்பவுமே ரவுண்டு தான், அது பிரச்சனை இல்லை. பாடி பாடிக்கு எந்த ஷேப்ஸும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஷோல்டர் வந்து 5 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை 4.5 கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான், பெரிய ஒரு ரொம்ப டைட்டாக அப்படியெல்லாம் வராது. ஸோ நான் ரொம்ப நாள் வச்சு போடணும் அப்படிங்கிறதுனால 5 இன்ச்சஸே வந்து வச்சுட்டேன். சரிங்களா? 5 இன்ச்சஸ், இது 3.2. ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. இது நான் 2 தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஷோல்டர் 2 தான் வைக்கணும். இங்கே 2.5 வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் 2.5, ஹைட் 3 இன்ச்சஸ், ஷோல்டர் 2 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸ் ஆம் ஹோலுக்கு ஷேப் தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ இது போட்டாச்சு. இது நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துருங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட மெயின் கிளாத் போடலாம். இல்லைனா மெயின் கிளாத்தோட லைனிங்கும் நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மெயின் கிளாத்தோட லைனிங்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஹைட் மட்டும்தான் மாறும் மெயின் கிளாத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ பாருங்கள், நான் இதை அப்படியே வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக நான் மறந்துடுவேன், இல்லை எழுதி வைக்கணும். இது எல்லாமே வந்துட்டு டைம் சேவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடனே மார்க்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ மெயின் கிளாத் வந்து எனக்கு பிங்க் கலர், அதனால் நான் பிங்க் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போது அதே 8 இன்ச்சஸ் அகலத்தில் கிளாத் எடுத்துக்கணும். ஸோ 8 இன்ச்சஸ்ங்கிறது நான் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன், அதை வந்து 8 இன்ச்சஸாக மாற்றிக்கிறேன். ஸோ நான் சாரீலேருந்து எடுக்கிறதுனால நான் முதலே எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். உங்களுக்கு கிளாத் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, 8 இன்ச்சஸ் எடுத்தாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் இதில் 2.5 இன்ச் போட்டோமா, பாடி பாவாடியோட பாடிக்கு 2.5 இன்ச்சஸ் போட்டோம். ஸோ இதுக்கு கழுத்து அகலம் இது வந்து இப்போ அகலமாக போயிடும். சரிங்களா? அப்போ இதை விட நம்ம கம்மி தான் இதுக்கு தேவைப்படும். க்ளோஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கிளாத் வெளியில் தெரியாது. அப்போ 2.5ங்கிறது நம்ம இதுக்கு 2.25 வச்சா போதும். சரிங்களா? அடுத்தது இது 2 வச்சுருக்கோம் இல்லைங்களா ஷோல்ட்ரு, இதுக்கு ஷோல்டர் வந்து இதுக்கு இல்லைன்னா இதுக்கு 1.5 மாற்றிக்கோங்க. சரிங்களா? 1.5 வச்சுக்கோங்க. ஸோ 1.5 வச்சுக்கோங்க. இதுக்கு 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1/3/4 கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நான் இங்கே 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, இங்கே 2.5, இங்கே 2.25 தான் வச்சுருக்கேன். 2 1/4. இங்கே 2 இன்ச்சஸ். ஆர்ம் ஹோல் வந்துட்டு 5 இன்ச்சஸ். இப்போ இங்கே நான் 3.2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எது கழுத்தோட ஹைட்டு. இது நான் கழுத்தோட ஹைட் ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். சரிங்களா? இதை பார்த்துட்டு இதில் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக போயிடணும். சரிங்களா? இது வந்து நல்லா குறுகலாக இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸ்டாக இருக்கணும். இப்போது மார்க்கிங்கை போட்டுட்டு நார்மலாக ஆர்ம் ஹோலெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 2 கட்டிங்கும் அட் அ டைமில் மார்க்கிங்கை பார்த்து போடுறதுனால ஈஸியாக வந்து முடிஞ்சிருது. ஸோ நம்ம கழுத்து அகலம் ஹைட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு இதுக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் டிசைன்ஸ் போடுறதுனா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு என்னோட இதுக்கு பா வந்து வச்சிட்றேன். சரிங்களா? பானைக்கு வந்து வச்சிடறேன். ஸோ அதுவும் எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். பானைக்குங்கும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? பானைக்கு வச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, பேக்குக்கு இங்கே இருக்குது. ஸோ மற்ற கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி சைடில் ஷேப்பு ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். இதுவும் அப்படி தான். இது வந்து மெயின் கிளாத்தோட லைனிங்கு. மெயின் கிளாத்தோட லைனிங்க்கு நான் ஹைட் சொல்லலை. ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது வந்து 12 இன்ச்சஸ் சொன்னால் இது 13 இன்ச்சஸ். இன்னுமே எனக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும். அது வந்து மெயின் கிளாத்தோட லைனிங். இது மெயின் கிளாத்தோட மெயின் கிளாத் தைப்போம் இல்லைங்களா, நல்ல துணி மேலே, இது லைனிங்கு மெயின் கிளாத் தைப்போம் இல்லைங்களா, அது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட கட்டிங் முடிஞ்சிச்சு. இதோட கட்டிங்க்கு ஸ்லாண்டிங்காக ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு லைன். இப்போ நான் அதை ரெண்டையும் கட் பண்ணிடுறேன். பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களோட மார்க்கிங்கும் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராதுங்க. அவ்வளோதான். ஓவராலாக எவ்வளோ கிளாத் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் 2 மீட்டர்ஸ் தேவைப்படுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கான லைனிங் 1 மீட்டர்,
பாடி பாவாடியோட பாடிக்கு ஒரு 1/2 மீட்டர் சரிங்களா. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்துக்கு ஸ்லீவோடு சேர்த்து ஒரு 1/2 மீட்டர் சரிங்களா. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் 2 மீட்டர்ஸ், மெயின் கிளாத்தும் கண்டிப்பாக 2 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ 2 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அழகாக பட்டு பாவாடை சட்டை நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு இல்லைங்களா. பாடி பாவாடியோட பாடி இது, ஃப்ரண்ட் இது, பேக் வந்து எப்போவுமே ஃபுல் ஓப்பன். ஸோ ஃபுல் ஓப்பனுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல் ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். பாடி பாவாடியோட அந்த பாடியும் இதையும் வந்து அட்டாச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து கவனிக்கணும். ஸோ பின்னால் தான் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்கிற பாருங்கள், பின்னால் தான் எல்லாமே க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பின்னால் தான் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓவராலாக சுற்றி கொண்டு வந்து. ஸோ அதனால் இதை ப்ராப்பராக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பாடி, இது மெயின் கிளாத்து, அதாவது ஸ்கர்ட்டு சரிங்களா. இப்போ இது கூட இதையே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஃப்ளீட்ஸ் எடுத்து இது கூட இதையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் மெயினான விஷயம். ஃப்ளீட்ஸ் எடுத்து ஈக்குவலாக எந்த மாற்றமே இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் கிளாத் கூட மேலே டாப்ஸோட கலர் என்னது, இதுதான் பிங்க் கலருங்க. க்ரீனுக்கு பிங்க் மேட்சிங். ஸோ அதுக்கு நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனிங்கை இப்படி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் ஒரு 3 இன்ச் நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்படி விட்டு இந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு பூ டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா சைடாக படுத்த மாதிரியே இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் சரிங்களா. ஏதாச்சும் அங்கங்கே நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கூட பெருசாக தெரிஞ்சுக்காது. அதனால் இவ்வளோ தான். இப்போ மெயின் கிளாத் வந்து மேலே டாப்ஸ்க்கு லைனிங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இது வந்து நான் அப்புறமா கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் போது இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் பஃப் ஸ்லீவ் எடுக்க போகிறேன். ஸோ க்ரீன் கலர் ஸ்லீவ், பாவாடை வந்து க்ரீன் கலர் இல்லைங்களா. ஸோ அதே க்ரீன் கலரில் நான் கிளாத் எடுத்துட்டேன். ஸ்லீவும் வந்துட்டு நான் க்ரீன் கலர்லேயே வச்சுக்கலான்ட்டு எங்கிட்ட சாரீலேருந்து கட் பண்ணதுனால தைச்சது போக மீதி வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன் சரிங்களா. இப்போது அதுக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் வந்துட்டு நான் இதுவுமே காமிச்சிட்றேன் இது எப்படி கட் பண்ணணுன்ட்டு. இங்கே பாருங்கள், அகலம் வந்துட்டு 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கு அகலம் 10 இன்ச்சஸ், ஹைட் வந்துட்டு 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 5 இன்ச்சஸ் எடுத்தது போக 4 ஓப்பன், இந்த சைடு ஃபுல்லாக ஃபோல்டட் சரிங்களா. இப்போ நம்ம லைனிங்கை கட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க கட் பண்ண போகிறேன். ஸ்லீவு ஷேப்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஒரு 2 இன்ச்சுக்கு இப்படி வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு, ஏன்னா இது பஃப் ஸ்லீவுங்கிறதுனால. அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து ரஃப்பாக இங்கே பாருங்கள், இந்த மேலே 5 இன்ச்சஸ்லேருந்து இப்படி மேலே வந்து ரஃப்பாக ஒரு ஷேப்பு, அவ்வளோதான். இங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வரும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே, ஃப்ளீட்ஸ் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்டிச்சிங்கும் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அழகான பட்டுப்பாவாடை ஃப்ராக் வந்து உங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த தமிழ் நியூ இயருக்கு அழகாக குழந்தைகளுக்கு போட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், ஸ்லீவ் ரெடி. ஸோ இங்கே குட்டி குட்டி பஃப் வச்சுட்டு கீழே வந்து நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லீவுக்கான மெயின் கிளாத் இது தான், எல்லாமே ரெடிங்க. இங்கே பாருங்கள், ஸ்லீவு இது வந்துட்டு டாப்ஸு ஸ்லீவு சரிங்களா. இது பாடி பாவாடிக்கான டாப்ஸு, சாரி ட்ரெஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது எல்லாமே ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் வாங்க. ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, லைனிங் 2 பீஸாக இருந்துச்சு இல்லைங்களா, அது 2 ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் டு பேக்கும் 2 பீஸாக இருந்துச்சு. அதை இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டோம் அப்படின்னா லென்த்தியாக ஒரே பீஸாக கிடச்சிரும், மெயின் கிளாத் மாதிரி சரிங்களா. இப்போது மெயின் கிளாத்தோட உள் பக்கத்தில் வச்சு லைனிங்கை ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் சரிங்களா. பாருங்கள், மெயின் கிளாத்தோட உள் பக்கமாக லைனிங் வச்சு தைக்கணும் சரிங்களா. நல்ல பக்கத்தில் வச்சு தைக்காதீங்க, உள் பக்கமாக வச்சு தைக்கணும். ஸோ இந்த மாதிரி லாங் ஒரு ஸ்டிச், லென்த்தியாக ஒரு ஸ்டிச் போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது கம்பல்சரியாக வந்துட்டு 1 தான் வைக்கணும். அதை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி லைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் இந்த மாதிரி லைனிங்கை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபிட்டிங் பிடிக்கும் போது நகராமல் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளீட்ஸ் வைக்கிறது ரொம்ப முக்கியம். பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அழகாக அதோட லுக்கே வந்துட்டு நீட்டாக தெரியும். இதுக்கு எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1, 1.5 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன். 1 கையில் பிடிச்சிட்டு அந்த 1.5 மார்க் பண்ண அந்த மார்க்கிங் வந்து உள்ளுக்குள்ளே போயிடணும். இப்போ மறுபடியும் காமிக்கிற பாருங்கள், 1, 1.5 சரிங்களா. 1 பிடிச்சிட்டேன், 1.5 அந்த மார்க்கிங் வந்துட்டு நல்லா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுரும் சரிங்களா. எது வரைக்கும்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபோல்டிங் இருக்குங்களா, அது வரைக்கும் உள்ளுக்குள்ளே போகணும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஸோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த லென்த்துக்கும் ஃபுல் ஸ்கர்ட்டோட ஃபுல்லாமே இந்த மாதிரி 1-1.5 வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பு சுற்றளவு கூட இந்த ஸ்கர்ட் வந்துட்டு ஈக்குவலாக கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கிளாத்தோட மீட்டர் கணக்கு இன்ச்சஸ் கணக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 22 உடம்பு சுற்றளவு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த 25 வரைக்குமே இந்த 1 மீட்டர் கிளாத் வந்து 1-1.5 ஃப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் பிகினர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த 1-1.5ங்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா 1-1 ஈக்குவலாக கூட வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஃப்ரண்ட்டோட டாப்போட உங்களுக்கு கிளாத்துக்கும் இதுவும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த 1-1 தான் கரெக்டாக ஈக்குவலாக மேட்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு மேட்சிங் இல்லாமல் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வரும் அப்படிங்கிறவங்க 1-1 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், எல்லாமே ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட இது மட்டும் சும்மா ரஃபாக வச்சு நான் பார்க்குறேன் கொஞ்சம் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு டாட் பிடிச்சா ஈக்குவலாக ஆகுமா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கணும். மாதிரி செகண்ட் ஸ்டிச் வந்துட்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா எடுப்பாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கீழே வரைக்கும் ஈவனாக தெரியும் இந்த செகண்ட் ஸ்டிச் போடுறதுனால. ஸோ இது வந்து லைன் போட்டு மார்க்கிங் போடாதீங்க, கண்டிப்பாக கரெக்டாக வராது, கொஞ்சம் கிராஸாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு 3 ஃபிங்கர் அளவு வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஈவனாக ஒரே மாதிரி அகலத்தில் உங்களுக்கு செகண்ட் ஸ்டிச் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா புசுன்னு தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பட்டுப்பாவாடை சட்டினாலே நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் தான் லுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்கர்ட் முடிஞ்சது. இப்போ பாடி பாவாடியோட ஸ்கர்ட் முடிஞ்சது. இப்போ அந்த பாடி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஆம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே கச்சா போட்டுக்கோங்க. மேலே கழுத்துக்கும் இந்த மாதிரி கச்சா போட்டுக்கோங்க. நம்ம பட்டி பீஸ் வைக்க போகிறதில்ல, அதுலேயே வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். ஸோ பாடி பாவாடிக்கு எப்போவுமே இந்த மாதிரி கச்சா போட்டுட்டு நம்ம பேசிக்கான ஃபஸ்ட்டு நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறது இதுதான். இந்த கச்சா போட்டுட்டு அதுலேயே வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது தான். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி ஏன்னா இந்த கச்சா போடும்போது நல்லா நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் கச்சா போடலைன்னா கண்டிப்பாக அந்த ஃபோல்டிங் வராது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்குங்க டெய்லரிங்கில். ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கும் போது இதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்டிங் கை நல்லாமே வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி சைடில் ஆம் ஹோலு இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி பேக்குக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ண மாதிரியே ஆம் ஹோலுக்கும் க்ராஸாக குட்டி குட்டி கச்சா போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பேக்குக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி வச்சிடலாம். சரிங்களா? இப்போது ஹூக்ஸ் பட்டிக்கு ஃபஸ்ட்டு கிளாத் வச்சாச்சு. எப்பவும் போல் ஒரு ஸ்டிச்சு. சரிங்களா? மேலேருந்து உள்ளுக்குள்ளே திருப்புறது வந்து ஹூக்ஸ் பட்டி. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். படிமான தையல் அந்த 3 இன்ச் கிளாத்தில் தான் இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு ரஃபாகவே எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிப்பேன். இப்போது அந்த ஸ்டிச் மேலே ஒரு ஃபோல்டிங், அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டிங், 3வது ஃபோல்டிங் போட்டு ஒரு மெயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஹூக்ஸ் பட்டி முடிஞ்சுது. ஸோ மேலேருந்து உள்ளுக்குள்ளே திருப்பி இருக்கும். சரிங்களா? இது ஹூக்ஸ் பட்டி. அடுத்து காஜா பட்டிக்கு நான் காஜாவுக்கு வீ திருப்பாமல் எப்போவுமே நான் காஜா கட்டுறது தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ காஜா பட்டிக்கு உள்ளுக்குள்ளேருந்து அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஃபுட் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு படிமான தையல். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஸ்டிச் மேலே ஒரு ஃபோல்டு, 2வது ஃபோல்ட்லேயே வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஹூக்ஸ் பட்டிக்கு 3 ஸ்டிச்சு, காஜா பட்டிக்கு 2 ஸ்டிச், அவ்வளோதான். ஸோ ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி ரெடி. இப்போ என்ன பண்ணணும்னா கழுத்தும் ஆம் ஹோலும் ஃபுல்லாக கச்சா போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நான் எப்பவும் போல் ஸ்டிச் போட்டுட்டேன். இதை மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எடிட்டிங்கில் வந்து வந்ததுனால நான் மறுபடியும் அது உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி ரெண்டுமே ஓப்பனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ஸ்டிச் போட வேண்டாம். ஹூக்ஸ் பட்டியும் காஜா பட்டியும் நான் எப்போவுமே நார்மல் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பின்னால் நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்டுருங்க. ஸோ ஃபுல்லு ஓப்பனில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பாடி பாவாடியோட பாடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபிட்டிங் பிடிச்சிக்கோங்க. உங்கள் குழந்தையோட சுற்றளவோட கணக்கு வச்சு நீங்கள் ஃபிட்டிங் பிடிச்சிக்கோங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஓகே தான், வெளியில் வந்து தெரியாது. ஏன்னா மேலே வந்து டாப் போடுவோம் இல்லைங்களா, மெயின் டாப். ஸோ அதனால் தெரியாது. நான் கொஞ்சம் லூஸ் தான் விட்டுருக்கேன். இப்போது ஃபுல்லாக இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்லேருந்து, அதாவது லெஃப்ட் சைடு ஹூக்ஸ் பட்டிலேருந்து காஜா பட்டி வரைக்கும் உங்களோட ஃபுல் ஸ்கர்ட் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லுமே வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும்.
இப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் எப்படி இருந்தாலும் டாட் பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் டாட் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டாட் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இல்லை, கண்டிப்பாக டாட் பிடிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே டாட் பிடிச்சா தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ அதை வச்சு தான் நான் எல்லாமே வந்துட்டு அளவுகள் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் அளந்து பார்த்துக்கோங்க. இப்போவும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. 22 இன்ச்சஸ் குழந்தைக்கு 26 இன்ச்சஸ் இருக்குது. மறுபடியும் நான் பேக் டாட்டும் பிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக சைடில் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும் குட்டியாக, சரிங்களா. அது நான் வந்துட்டு பின்னால் ஜாயின் பண்ண வெளியில் தெரியாமல் இருக்கணும். பின்னால் ஓப்பன் இருக்குங்களா ஹுக்ஸ் பட்டி காஜப்பட்டிக்கு, அது கூட இது ஜாயின் ஆகும்போது இப்போ பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு எண்டு ஹுக்ஸ் பட்டியோட எண்டு இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. மேலே வந்துட்டு உள் பக்கமாக தெரியணும், பாடியோட உள் பக்கம் தெரியணும். வச்சுட்டு ஒரு ஃபுட் கேப்பில் எப்பவும் போல் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிச் போட்டு ஓவர்லாக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக வர அளவுக்கு நான் டாட் பிடிச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஃபுட் முடிஞ்சுது. நான் மறுபடியும் ஒருக்கா கரெக்டாக லைன் வந்து கொஞ்சம் கோணையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் மேலே கீழே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த லைனும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓவர்லாக்கும் நான் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் பாடி பாவாடியோட மேல் பகுதியில் லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ஒரு படிமான தையல் நான் போட்டுட்டேன், சரிங்களா. போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்கர்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டோம்னா முடிஞ்சுது. எண்டில் பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு அந்த ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கீங்களா, அதில் பாதி வரைக்கும் வந்துட்டு நல்லா ரஃப் அடித்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டியும் போட்டாலும் கீழே கொஞ்சம் ஓப்பன் இருக்கும். குழந்தைகளை ஈஸியாக ஓப்பன் பண்ணி கழட்டி நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த நேர் ஃபோல்ட் பண்ணி அடிக்க சொன்னேன், சரிங்களா. அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ பாடி பாவாடியோட ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கான மேல் டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. நல்லா அயன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு நடக்கும்போது க்யூட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ மெயின் கிளாத் வந்து டாப் வந்து ரெடி பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே கழுத்துக்கு மட்டும் நான் எப்பவும் போல் ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன். கழுத்து பகுதியை கட் பண்ணிவிட்டு கச்சா போட்டுக்கோங்க. நல்ல பக்கத்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா. இப்போ கழுத்துக்கு படிமான தையல் போட்டு உள்ளுக்குள்ளே திருப்பிடுங்க. போயிடுச்சு. உள்ளே திருப்பினதையும் ஃபினிஷிங்காக மேலே ஒரு அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் இல்லைங்களா, அதே மாதிரி எப்பவும் போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறத கட் பண்ணாதீங்க, அது எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் நம்ம, சரிங்களா. லைனிங் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பேக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவும் எப்பவும் போல தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் உள்ளுக்குள்ளே திருப்பிக்கோங்க. மறுபடியும் ஃபினிஷிங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மேலே மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், அதாவது பஃப்பு. ஸோ இந்த சைடு 4 கச்சா போட்டுக்கோங்க சென்டராக, இந்த சைடு 4, அந்த சைடு 4 ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கீழேயும் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பஃப் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரதுக்காக ஒரு குட்டியாக ஒரு பிங்க் கலர் இது வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பேட்ச் ஒர்க்கெல்லாம் உங்களோட விஷ் தான். நீங்கள் இல்லைனா ப்ளெயினாக கூட விட்டுடலாம், ஸ்லீவ்லெஸ்ஸாக விட்டுடலாம், இல்லை ப்ளெயின் ஸ்லீவாக விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நான் பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம நார்மலாக காமனாக வைக்கிறது தான். நம்மளுக்கு கட்டிங் தான் மெயின் இல்லைங்களா. பாடி பாவாடை ஸ்டிச் பண்ணுறது தான் மெயின். மேலே டாப் எப்பவும் போல தாங்க நார்மலாக நம்ம பேபி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கட்டிங் நம்ம பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே ஸ்டிச்சிங்கில் வராது. அவ்வளோதான். ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. எப்பவுமே சென்டரில் இருந்து தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓவர்லாக்கும் நான் பண்ணிட்டேன். ஓவர்லாக் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்டிங்கும் பிடிச்சிக்கோங்க, சரிங்களா. ஃபிட்டிங் பிடிச்சிட்டு ஃபிட்டிங் வந்துட்டு சைடு ஸ்லிட்டு வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு குழந்தைகளுக்கு டைட்டாக சைட்லாம் இருக்காமல் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைடு ஸ்லிட்டு வச்சுட்டு என்ன பண்ண சைடில் ஃபிட்டிங் பிடிச்சிட்டு பாதி வரைக்கும் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க முக்கால்வாசி. கடைசியாக அந்த நான் பார்டருக்கு மட்டும் சைடு ஸ்லிட்டு ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறேன். ஒரே ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டிச் தான் வந்து போட போகிறேன். சுடிதாருக்கெல்லாம் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இப்படி வந்துட்டு மறுபடியும் சென்டராக ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே. அவ்வளோதான். 2 சைடு அதே மாதிரி வச்சுக்கோங்க. 2 சைடுமே ஃபிட்டிங் பிடிச்சி ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இப்படி தான் வந்திருக்கு உங்களுக்கு. சைடில் ஸ்லிட்டு, ஃப்ரண்ட்டு டாட்டு எல்லாமே பிடிச்சி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பஃப் ஸ்லீவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பானைக்கும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது, சரிங்களா. உங்களுக்கு இன்னுமே கழுத்துக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. நான் அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலான் இருக்கேன். இப்போதைக்கு ஃபினிஷிங் அவ்வளோதாங்க. ஒக்ஸு காஜாவெல்லாம் நீங்கள் கட்டிக்கலாம், லாஸ்ட்டில் நம்ம கட்டிக்கலாம், சரிங்களா. இப்போ 5 to 6 இயர் குழந்தைகளுக்கு எவ்வளோ கிளாத் வேணும், இல்லை இப்படியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும், ஈஸி டிப்ஸு, டைம் சேவிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.